வெல்கம் டு ஹேல் கப்பிள் சேனல். எல்லா பொண்ணுங்களுக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. ஒன்று ஏஜ் அட்டன் ஆகுறது, அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அது நடந்து முடிஞ்சிடும். ரெண்டாவது மேரேஜ், பயத்தோடையும் எக்ஸைட்மெண்ட்டோடையுமே டக்குன்னு முடிஞ்சிடும். மூணாவது ப்ரெக்னென்சி. ஒரு கப்புளாக ஒரு விமன் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது இந்த ஸ்டேஜ் தான். எங்கள் வீட்டில் செய்த ஜடை அலங்காரங்களை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஜடை பார்த்தீங்கன்னா மல்லி மட்டை ஜடை, த ஓஜி ட்ரெடிஷ்னல் ஜடை. 5th மந்த் ஃபங்க்ஷனுக்காக பூச்சூட்டல் விழா புட்லூர் அங்காளம்மன் கோவிலில் இது நடந்தது. பிங்க் சாரீ சூஸ் பண்ணேன், பேபி ஃபுட்ஸ் வச்சு இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணேன். ஆக்சசரிஸும் ஓஜி கோல்டு ஜுவல்லரியை வேர் பண்ணிக்கிட்டேன். நான் இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜடை மல்லி ஜடை தைச்சாங்க. இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனோட பியூட்டிஃபுல் பிக்சர்ஸை நீங்கள் இப்போ பார்த்து ரசிக்கலாம். கம்மிங் டு செகண்ட் ஜடை பார்த்தீங்கன்னா எனக்கு கிருஷ்ணர் பாத ஜடை பண்ணாங்க. 5 பாதம் வச்சாங்க. பிகாஸ் நான் அப்போ 5வது மாதத்தில் இருந்தேன். இந்த காம்பினேஷனுக்கு நான் பேஸ்டல் க்ரீன் சாரியும் பிங்க் ப்ளவுஸையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக ஸ்டைல் பண்ணுறதுக்கு கெம் ஜுவல்லரி யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னுடைய லக்ஷ்மி நாத்தனாரும் என்னோடய நடுமாமியார் ஷீலாத்தையும் தான் இந்த ஜடை பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு அவங்க தைக்க வர வரைக்கும் இந்த ஜடை தான் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னோடய ஃபேவரட்டான ஜடை இது. அதோட பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை நீங்களும் இப்போ பார்த்து ரசிங்க. தேர்ட் ஜடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஜடை அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ்ஸுங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜடை தான் பண்ணியிருந்தாங்க. இது என்னோடய 6வது மாதத்தில் பண்ணியிருந்தாங்க. கனகாமரம் பூவெலாம் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸில் செரி, ஏலக்காய், பாதாம், கிரேப்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ப்ரெக்னென்ட் மாமிஸ் உள்ளே சாப்பிட்டிங்கன்னா தான் ஹெல்த்தி, ஜடை தைச்சாலே ஹெல்த்தி கிடையாது. இதுக்கு நான் மார்வாடி ஸ்டைல் ட்ரேப்பிங் பண்ணியிருந்தேன் ஆரஞ்ச் வித் ஒயிட் சாரியில். அக்சசரிஸ்க்கு நான் லக்ஷ்மி கோல்ட் செட்டே ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். என்னோட நாத்தனார் ஷாலினி தான் இந்த ஜடையை பண்ணது. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். என்னோட 4வது ஜடை பார்த்தீங்கன்னா நகை ஜடைங்க. யாருக்கு தாங்க நகை பிடிக்காமல் இருக்கும்? ஜிமிக்கி, காசு, வளையல்லாம் வச்சு ஒரு நகை ஜடை அழகாக எனக்கு பண்ணாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த காம்பினேஷன் வைப்ரண்ட்டான நேவி ப்ளூ சாரீ சூஸ் பண்ணிக்கிட்டேன். டு மேட்ச் த ஜடை காசு மாலை செட்டே நான் வேர் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட பெரிய மாமியார் கீதா அத்தை தான் பண்ணாங்க. நிறைய பேச விரும்பல, பிக்சர்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லுக் வந்து இந்த ப்ரோமோகிரானட் ஜடை தாங்க. ஏன்னு சொல்லட்டுமா? இதோட ப்ராசஸ் பாருங்கள். சீமாத்து குச்சியில் நம்ம கேட்குற கலர் சுற்றி சுடவே மல்லியும் அதே குச்சியில் கோர்த்து சைடில் பட்டம் கட்டி நம்ம ஜடை ஃபுல்லாகவே மல்லியும் ப்ரோமோகிரானட்டும் மாற்றி கோப்பாங்கங்க. இந்த ஜடை தைக்கிறதுக்கு மட்டும் 2.5 hours ஆச்சு. முதுகு வலியோட செம்மையாக உட்காந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வங்கி ஸ்டைலில் ஜடை பிள்ளை வச்சு ஸ்கொயர் லக்ஷ்மி ஆரம் பிளான் பண்ணியிருந்தோம். இது என்னோட கல்யாண புடவை, அதனால தானோ இது ரொம்ப ஃபேவரெட்டு. இது என்னோட மாமியார் விஜயத்தை பண்ணது தான். நீங்கள் பார்த்த ப்ரீவியஸ் ஜடை எல்லாமும் இதே மெத்தடில் பண்ணது தான். இந்த 3 ஜடையுமே புருஷவாக்கம்லேருந்து ஒரு பாட்டி தான் எனக்கு வந்து தைச்சாங்க. இந்த எல்லா ஜடையும் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆனாலும் வர்த் த டைமில் இந்த அழகை பார்த்து ரசிங்க. இப்போ என்னோட 6th ஜடையை பார்த்துடலாமா? குட்டிஸ் எது பண்ணாலும் அழகுதாங்க. என்னோட அக்கா பொண்ணு ரிதுக்குட்டி, அவளே அவள் கைப்பட இந்த டாலியா பூவும் ஜடை பிள்ளையும் வச்சு அவளே ஜடை தைச்சாங்க. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஜடை தான். இதுக்கு வந்து நான் ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் சாரீ வித் டார்க் பர்பிள் ப்ளவுஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா எடுத்து காட்டுறதுக்காக ஒரு முத்து ஆரம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்களோட ரிதுக்குட்டி அவங்களோட சித்தியோட இன்னொரு குட்டிக்காக பண்ண இந்த ஜடை ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. அதை நீங்கள் இப்போ பாருங்கள்.
நடமாடும் பூச்செடி நீ என்னை பாரடி உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி. என்னோட 7வது ஏலக்காய் சாமந்தி ஜடை பார்ப்போமா. அம்மா மகள்னாவே செம்ம லவ் தாங்க. கடைசியாக நம்ம அம்மாக்கள் ஏதாச்சும் அவங்களே பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா இந்த ஜடையை கம்பியில் எல்லா ஏலக்காவையும் கோர்த்து அதை சுற்றி நடுவில் சாமந்தி பூ வச்சுட்டாங்க. அதுக்காகவே நான் இதுக்கு எல்லோ சாரீ அண்ட் பீச் பிங்க் ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணேன். அம்மாவோட ஸ்பெஷல் டச்சுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்காக இந்த மீனாட்சி கொண்டை போட்டாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் கோல்டு ஆக்சசரிஸாகவே வச்சுக்கிட்டேன். இந்த ஏலக்காய் ஹிப் பெல்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க. எங்கேயும் பார்க்காத இந்த டிஃப்ரெண்ட்டான ஜடையை பார்த்து ரசிப்போமா. காதோரம் பாடல் கூறும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா இது எட்ட. சட்டு புட்டுன்னு ஒரு பொம்மை ஜடையை பார்த்துருவோமா. எஸ்ஸுங்க, நெக்ஸ்ட்டு ஜடை வந்து டால் ஜடை தான். டால்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம், அதாவது கீச்சைனோட பொம்மையை வச்சு பண்ணியிருந்தோம். அதுலேயும் 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சு பண்ணியிருந்தோம். என்னோட ஜனனி அக்கா தான் இந்த ஐடியாவை பண்ணதே. இதை மேட்சப் பண்ணுறதுக்காக பேபி பிங்க் சாரீ எடுத்திருந்தேன் கேர்ள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, டார்க் ப்ளூ ப்ளவுஸ் போட்டிருந்தேன் பாய்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அன்றைக்கி அவள் பேபி ஷவர் பார்ட்டி ரெடி பண்ணியிருந்தா எங்களுக்காக. பேரண்ட்ஸ்லாம் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பாய் வேணும்ன்ட்டு. எங்கள் அக்காவும் மாமாவும் குழந்தை எல்லாம் பிங்க் போட்டிருந்தாங்க பொண்ணு வேணும்னு. அன்றைக்கி அந்த பார்ட்டியோட மொமெண்ட்ஸும் அந்த க்யூட் ஜடையும் பார்த்து ரசிக்கிறீங்களா? த ஃபைனல் 9th ஜடை பார்த்துருவோமா. த கிராண்டியர் சீமந்தம் ஜடை வந்து எனக்கு கிருஷ்ணர் ஜடை தான். இந்த ஜடையில் கிருஷ்ணர் வந்து தவழ்ந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரி நிறைய பொசிஷனில் டால்ஸ் லோட்டஸில் தைச்சிருந்தோம். இதுக்கு நான் டார்க் க்ரீன் சாரீ வித் கிருஷ்ணர் ராதை 2 பக்கமும் இருக்கிற மாதிரி பர்பிள் ப்ளவுஸ் யூஸ் பண்ணேன். ஆக்சசரிங் வைஸ் மாலை கூட நாங்கள் லோட்டஸில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் வித் வளையல். ஆக்சசரிஸ் வந்து மாட்டல் நெத்திச்சுட்டி எல்லாமே வந்து ஒயிட் டைமண்ட் ஜுவல்ஸ் சூஸ் பண்ணிட்டேங்க. இந்த ஜடை அங்கங்கே குட்டி கிருஷ்ணர் உட்காந்துட்டு ரொம்ப அம்சமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த எல்லா ஜடை ட்ரெடிஷன்ஸ்லையும் நான் ரொம்ப வீக்காகவும் டயர்டாகவும் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணேங்க. பட் ஐ நெவர் வாண்டட் டு மிஸ் தட் மோமெண்ட். ஜடை ஒரு அலங்காரம் எனிதிங் இட் மே பி, நோ ரூல்ஸுங்க. வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி, கோ ஃபார் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஜடை ப்ரெக்னென்சி பற்றி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஜடையை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். Your love is all that matters to us. Thank you so much for choosing to watch this video. Tata bye bye. See you in another vlog soon.